ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, உளுந்து வடை செய்கிறத பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ் நியூ இயருங்காட்டி நான் இன்றைக்கி உளுந்து வடை செய்ய போகிறேன். இந்த சமையலெல்லாம் முடிஞ்சிச்சு, அதை உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் காட்டுறேன். இப்போ உளுந்து வடை மட்டும் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இங்கே சவுதியில் இந்த ஒத்த உளுந்து தான் கிடைக்கும். இது நான் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 4 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிட்டு எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உளுந்தை கிரைண்டரில் போட்டாச்சு. தண்ணி லைட்டாக தெளித்து அரைச்சிட்ருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் உளுந்து அரைப்பட்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவுக்குள்ளே வடைக்கு தேவையான பொருள் ஆட் பண்ணலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குருமிளகு கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு வடை நல்லா வரும். பாருங்கள், இந்த பதம் கரெக்டான பதம் வடைக்கு அரைக்கிறதுக்கு. உழுகும்போது ஒட்டாமல் இப்படி வரணும். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம உப்பும் அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெயும் நல்லா சூடாகி வந்துருச்சு. நீங்கள் வடை போடும்போது உங்களுக்கு வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் ஆயில் தடவி அதில் அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஈடு போடும்போதும் கையை மட்டும் லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வடை கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ பாருங்கள், போடுறேன். நான் கையை நனைச்சிருக்கேன். நான் எடுத்துருக்கேன் மாவு. வடை பாருங்கள், லைட்டாக கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வடை நல்லா வெந்துருச்சு. பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம் வடையை.
பாருங்கள், மொறுமொறுன்னு கிறிஸ்பியான மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சொதப்பல் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியான வடை உங்களுக்கும் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தமிழ் நியூ இயருங்காட்டி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வச்சுருக்கோம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சுருக்கோம், பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கோம், கோவக்காய் வறுவல் வச்சுருக்கோம், பாயாசம், ரசம், மெதுவடை செஞ்சுருக்கோம், அப்பளம் செஞ்சுருக்கோம். Thanks for watching. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, bell icon click பண்ணுங்க. Thank you சொல்லு.